எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி 2 வகையான சட்னி செய்ய போகிறேன். இப்போ சட்னி எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 1/4 கப்பு வேர்க்கடலை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் 7 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நான் எடுத்துகிறேன். 7 நிமிஷம் ஆகிடுச்சு. 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் நான் ரோஸ்ட் பண்ணேன். மேலே இருக்கிற தூள்களை நம்ம சேர்த்துடலாம். வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து அரைச்சிடுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்முடைய சட்னி மேலே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். 5 மிளகாய் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிடலாம். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சூடெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாம் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். தேவையான உப்பு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நான் அரைச்சிட்டேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1/2 டீஸ்பூன் உளுந்து. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.